ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இங்கிலீஷ்னா என்ன? இங்கிலீஷ்னா ஒன்றும் இல்லை, இது வந்து இப்போ அஃபிஷியலாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேயா? இங்கிலீஷ் வந்து மற்ற லாங்குவேஜ், உங்கள் தாய்மொழி போல தான் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக வாய் விட்டு பேசினாலே இங்கிலீஷ் தாராளமாக பேச முடியும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் நான் உங்களுக்கு தரேன். ஓகேயா? இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் வந்து தமிழ் மாதிரி தான். ஆனா இங்கிலீஷ் வாக்கியத்துக்கும் தமிழ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னாக்கா, ஒரு செயல் செய்யறாங்க, அந்த செயல் வந்து வெர்புன்னு சொல்லுவோம். அந்த வெர்புனா என்னன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே? இப்போ வந்து அந்த செயல் வந்து ஒரு தமிழ் வாக்கியத்துல பாத்தீங்கன்னா கடைசியில வரும். ஆனா அதே நம்ம ஆங்கில வாக்கியத்துல பாத்தீங்கன்னாக்கா நடுவுல தான் வரும். ஸோ இந்த இந்த இது வந்து நிறைய பேர் தெரியாம என்ன பண்றாங்க, தமிழ் வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் பொழுது தப்பாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது சரியாவே வரலையே, நம்ம எப்படி பேசுறது? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம நல்லாவே பேசலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து எப்படி பேசணுன்றது அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது, இங்கிலீஷ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா பேசலாம், ஈஸியாவும் எழுதலாம். அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதனால பயந்துடாதீங்க. விதிமுறைகள்ன்றதுனால சிம்பிள் தான் எல்லாமே. ஓகேயா? ஸோ நீங்க வந்து நல்லா கத்துக்கலாம். என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் இங்கிலீஷ்ல. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். அடுத்தடுத்த வீடியோஸ்ல எப்படி பேசணும், என்னெல்லாம் பேசிக்கா நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேயா? ஸோ என்னுடைய வீடியோவை வந்து வாட்ச் பண்ணீங்கன்னாக்கா உங்களால் ஈஸியாக ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியும். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே பேச முடியும் ஃப்ளூவெண்ட்டாகவே. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ் வீடியோ.